நம்ம நம்ம லைஃப்ல அதை எல்லாத்தையும் அப்படியே அதே மாதிரி நம்ம கோரிலேட் பண்ணி பார்ப்போம். டெஃபினட்டா எல்லார் கண்ணுலயும் ஒரு சொட்டு நீராவது வரும். அவ்வளவு ஒரு இமோஷனலான ஒரு ஸ்லோகம். 5 பஞ்சகம், 5 ஸ்லோகங்கள் தான். ஆனா அவ்வளவு நெகிழ்ச்சியான ஆதிசங்கரர் யாரு? சன்னியாசி அவர். சாட்சாத் அந்த பரமேஸ்வரருடைய அவதாரம் அவர். அவரையே அந்த தாய்ப்பாசம், தாய் அன்புங்கிறது கலங்க வைத்தது. அவரே கதறி அழுது எழுதின ஒரு ஸ்லோகம் இது. சோ இப்போ இந்த மாத்ரு பஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதை பார்ப்போம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்காக இந்த கதை சொல்றேங்கிறதும் அந்த கதை முடியும் பொழுது நான் சொல்றேன். தெரிஞ்ச கதை தான், ஆனா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கௌஷிகன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். காட்டுல கடுமையான தவம் பண்ணினான். ரொம்ப நாள் தவம் பண்ணா அவனுக்கு தவத்துக்கு அந்த பலனும் கிடைச்சது. அப்போ கண்ணை முழிச்சு பாக்குறான். அவன் தவ பலன் கிடைச்சிடுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. கண்ணை முழிச்சு பாக்குறான். அப்போ பார்த்தோம்னா மரத்து மேல அவன் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருந்த அந்த மரத்து அடியில உட்காந்து பண்ணியிருந்தான். அந்த மரத்து மேல ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு என்ன பண்ணிட்டு அவர் தலையில எச்சமிட்டது. அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்தது. கோபத்தோட அந்த கொக்க பாக்குற கொக்கு அப்படியே பத்தி எரியறது, நெருப்பால பத்தி எரிஞ்சு செத்தே போயிடுறது. உடனே இவனுக்கு பெருமை தாங்கல அந்த பிராமணனுக்கு. ஆஹா, என் தவம் சித்தியாயிடுத்தே அப்படின்னு அப்படி ஒரு களிப்பு, வெற்றி களிப்பு அவனுக்கு. அந்த சந்தோஷத்தோட ஊருக்குள்ள போனாராம். ஊருக்குள்ள போயிட்டு ரொம்ப நாள் காட்டுல தவம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால பயங்கர பசி அப்போ அவருக்கு. அந்த சந்தோஷத்துல பயத்தை பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த ஊருக்குள்ள போன உடனே ஒரு பெண்ணோட வீட்டு வாசல்ல நின்னு யாசகம் கேக்குற, பிச்சை கேக்குற. அப்ப அவ சொல்றா, சுவாமி திண்ணையில உட்காருங்கோ, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா உள்ள ஓடி போனாலாம். அதுக்குள்ள பார்த்தோன்னா அவ உள்ள போய் சாப்பாடு எடுத்துன்னு வரதுக்குள்ள அந்த நேரம் பார்த்து அவ கணவன் வந்துட்டா வீட்டுக்கு. உடனே என்ன பண்ணா, அப்படியே அந்த வேலையை போட்டுட்டு கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை பண்ண ஆரம்பிச்சுட்டா. சோ அவனுக்கு எல்லாம் பண்ணி எண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆஹா வெளியில ஒரு பிராமணன் உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னு அந்த நினைவு வருது. சாப்பாடை எடுத்துட்டு வாசலுக்கு ஓடி வந்தான். அதுக்குள்ள அந்த பிராமணன் கோபமான கோபம், ஏன்னா பயங்கர பசி ஏற்கனவே. வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவோ இன்னும் காணுமே, இவ்வளோ லேட்டா வராளே அப்படின்னு கடுமையான கோபத்தோட தன்னோட அந்த தப்ப வலிமை அவளுக்கு தெரியட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு எரிச்சு விடுற மாதிரி அவளை நோக்கி பாக்குற. அவ உடனே என்ன பண்றா, அலட்சியமா சிரிச்சபடி, என்ன சாமியாரே என்ன கொக்குன்னு நினைச்சுட்டீரா, உங்க கோவத்துல நான் எரிஞ்சு போறதுக்கு அப்படின்னு கேலியா பேசுறான். இவர் நடுங்கி ஒடுங்கி போயிட்ட, தூக்கி வாரி போடுறது, எப்படிரா இது இவளுக்கு தெரியறது அப்படின்னு. அப்போ அவ திருப்பியும் சொல்றா, நான் ஒரு குடும்ப பெண், என் கடவுள் என் கணவர் தான், அவருக்கான பணிவிடைகளை செஞ்சு கடமைகள் எல்லாம் முடிச்ச அப்புறம்தான் நான் வேற செயல்ல ஈடுபட முடியும் அப்படின்னு. கௌசிகன் அந்த பிராமணனுக்கு அந்த பெண்ணை எரியாதது ஆச்சரியமா இருக்கு. அதை விட ஆச்சரியம், என்னடா இது, கொக்க நான் எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும், இவதான் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றா. இவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த பொம்பளை சொல்றா, நீ வேதங்களை எல்லாம் கத்துண்டு தவம் புரிஞ்சு எல்லாம் அறிஞ்சவர் தான், நீ தவம் இருந்து எல்லா ஞானத்தையும் பெற்றவர் தான், ஆனா உனக்கு எது தர்மம்னு தெரியல இன்னும். அதனால நீ மிதிலைக்கு போ, அங்க தர்மவியாதர்னு ஒரு உத்தமர் இருப்பா, அவர்கிட்ட தர்மம்னா என்னன்னு கேட்டு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சா அந்த பிராமணரை. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மிதிலைக்கு வர, தர்மவியாதர் யாருன்னு தேடிண்டே வர. அப்போ அந்த பிராமணனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. காரணம், அந்த தர்மவியாதன்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு கசாப்பு கடைக்காரன், வெறும் இறைச்சியை வணிகம் செய்பவனா இருந்தான். கௌசிகனுக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோ அருவருப்பா இருக்கு. அந்த அருவருப்பெல்லாம் மறைச்சுண்டு அவர் முன்னாடி போய் நிக்கிற.
போய் முன்னாடி போய் நின்ன உடனேயே அந்த கசாப்பு கடைக்காரர் தர்மவியாதர் என்ன பண்றார், என்ன முனிவரே உன்னை அந்த கற்புக்கரசி அனுப்பி வச்சாளா அப்படின்னு கேக்குறார். இவருக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி, என்னடா நடக்கிறது இங்க அப்படின்னு. உடனே அந்த கசாப்பு கடைக்காரர் சொல்ற, கொஞ்சம் பொறுங்க, மீதி இறைச்சி இருக்கு, அதையும் வித்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌசிகனை அங்க ஓரமா உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா இறைச்சியும் வித்துட்டு வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா அப்பாக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு அவளை சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கௌசிகன்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்ற, முனிவரே, என் தொழில பார்த்து நீ அருவருப்படைஞ்ச வெறுப்படைஞ்ச, இது வழி வழியா வந்த தொழில் எனக்கு. சோ நான் ஒரு இல்லறத்தான், உங்களை மாதிரி பெருசா இந்த ஞானம் படிப்பு இதெல்லாம் கிடையாது. சோ ஒரு இல்லறத்தானுக்குரிய அந்த உபவாசம், அளவான பிரம்மச்சரியம் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். மனசாலையும் நான் யாருக்கும் தீங்கு செய்யறது இல்ல. அதே மாதிரி எனக்கே தீங்கு செஞ்சவனுக்கும் நான் கொஞ்சமும் தீங்கு இழைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச எல்லா பாவங்களுக்காகவும் நான் பகவான்கிட்ட நாள்தோறும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தர்மத்தை பத்தி விளக்கி சொல்றார். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன் சுவாமி, இதோ என் தாய் தந்தையர் என்னுடைய கண் கண்ட கடவுள் இங்க இருக்கா, அவாதான் என்னோட வேதம், அவாதான் என்னோட யாகம். அவ முதுமை காரணமாக என்னை சிரமப்படுத்தினா கூட அவளுக்கு நான் எந்தவித இதுவும் முகசுளிப்பும் இல்லாம அவளுக்கு வேண்டிய அத்தனை உபச்சாரங்களையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவளோட ஆசையால எனக்கு எல்லா சித்திகளும் உண்டாகி விட்டன. ஆனா நீர் என்ன பண்ணீர், உன்னோட பெற்றோரை தவிக்க விட்டு தவம் பண்ண போயிட்டேரு. உன்னுடைய பெற்றோர் குருடராகி தடுமாறி துன்புற்று இருக்கா. சோ நீ தவ சித்தி பெற்று என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி, நீ தர்மத்தை முழுசா காக்கலையே. அதனால நீ போ, உன் பெற்றோர்கிட்ட போய் உன்னுடைய கடமைய முதல்ல ஆற்று அப்படின்னு சொல்லி அந்த கௌசிக பிராமணர் கிட்ட சொன்ன. சோ அவரும் உடனே நாணத்தோட புறப்பட்டு போனார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதை எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்னன்னா தன்னுடைய பெற்றோரை பேணி காப்பதுதான் தலை சிறந்த தர்மம். ஏன்னா நம்மளுடைய வந்தனத்திலேயே என்ன வருது, எதுவா இருந்தாலும் தாய் தான், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறதுதான் நம்மளுக்கு அந்த ஆர்டரே வருது. எல்லாரை விடவும் முதல் வணங்கப்பட வேண்டியவள் நம்மள பெத்த அந்த தாய் தான். சோ இந்த இதான், அதுக்காக தான் இந்த பெற்றோர்களை நீ அவளை ஒழுங்கா உபசரிச்சுண்டு அவளை வணங்கி அவளை நீ சந்தோஷமா வச்சுட்டு இருந்தேனா அதுதான் சிறந்த தர்மம். அந்த தர்மத்தினால உனக்கு எல்லாமே சித்தியாகும், நீ நினைச்சது எல்லாமே சித்தியாகும். அதுக்கப்புறம் நீ தவம் பண்ணு, கடவுளை வேண்டு, எல்லாமே அதுக்கப்புறம்தான் அப்படிங்கிறத சொல்ற. இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஆதிசங்கரர் எழுதின மாத்ரு பஞ்சகம். சோ இங்கேயும் அவர் தன் தாய் மேல வச்சிருந்த அந்த அளவற்ற பக்தி அன்பு அதனுடைய வெளிப்பாடு எல்லாம் பார்க்க போறோம். சோ இந்த மாத்ரு பஞ்சகம் எழுதின தருணம் நிச்சயமா அவ அம்மாவுடைய அந்த கடைசி இறுதி நாட்கள் இல்ல, அந்த இறுதி காலம், அந்த காலத்துல அவளுடைய மரணத்துக்கு பிறகு எழுதின ஒரு ஸ்லோகம் தான் மாத்ரு பஞ்சகம். அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி, அந்த ஷார்ட்டா அந்த பார்ட் ஏன் இது வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஆதிசங்கரங்கிறவர் கேரளால காலடி அதுல பிறந்த இந்த பாரத தேசம் முழுவதும் 3 முறை பாத யாத்திரையாவே அவர் ஃபுல்லா சுத்தி வந்திருக்கார். அந்த காலத்துல ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது, பாத யாத்திரையாவே நார்த்ல இருந்து சவுத் சகலமும் 3 வாட்டி, ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி. அதே மாதிரி ஹிந்து மதத்தின் 6 பகுதிகள் நம்ம பார்த்தோமே, ஷண்மத ஸ்லோகங்கள்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு வாட்டி. அந்த 6 ஷண்மதங்களையும் அவர் தான் ஒருங்கிணைச்சு ஸ்தாபிச்ச. அதை தவிர 4 திசையிலையும், பாரத தேசத்துல 4 திசையிலையும் 4 மடங்களை நிறுவினர். இது
அத்தனையும் அவர் செய்து சாதித்தது அவருடைய 32 வயதுக்குள். 32 வயதுல இந்த உலக வாழ்க்கையை அவர் துறந்தார். ஆதிசங்கரர் வேற யாருமே இல்ல, சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே தான் அவதரிச்சு தர்மத்தை, கலியுகம் இல்லையா, அதர்மம் தலை தூக்க ஆரம்பிச்சது. அதுக்காகவே அவர் திருப்பியும் இந்த வேதம் இதெல்லாம் மறந்து போயிடக்கூடாது, இந்த ஹிந்துயிசம் எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணி வந்த பரமேஸ்வரன் அவதாரம் எடுத்து வந்ததுதான் ஆதிசங்கரர். 32 வயசுதான், அதுக்குள்ள அவர் அவ்வளவு சாதிச்சிருக்கார், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சோ அவருக்கு அவருடைய சின்ன வயசுலயே அவ அப்பா தவறி போயிட்டா. அவ அம்மாதான் ஆரியாம்பாள்னு அவ அம்மாதான் அவனை அப்படி ஆசையா வளர்த்தா. ஒரு நாளைக்கு அவருக்கு இதெல்லாம் பூனெல்லாமும் போட்டாச்சு, சின்ன வயசுல பூனெல்லாம் போட்டாச்சு. குருகுலத்துல போய் படிச்சுட்டு திருப்பி அம்மாவோட இருக்கிறதுக்கு வந்தார். அப்போ ஒரு நாளைக்கு சப்த ரிஷிகள் சங்கரரை பார்க்க வந்தாராம். வந்துட்டு இது மாதிரி நீங்க துறவரம் பூண்ட வேண்டிய நேரம் வந்துடுத்து, ஆன்மீக கருத்தை இந்த உலகத்துக்கு பரப்ப வேண்டிய நேரம் வந்துடுத்து அப்படின்னு சப்த ரிஷிகள் சொல்ற. சங்கரருக்கும் அதான் அவர் அவதரிச்ச நோக்கமே அதுதானே. அதனால அவர் புரிஞ்சுண்ட கூடிய விரைவில் துறவரம் பூண்டு நாடு முழுக்க அந்த நான் பரப்புவேன், ஆன்மீகத்தை பரப்புவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவ அம்மா கிட்ட துறவரத்துக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்ச. அப்போ எந்த அம்மா தான் ஒத்துப்பா? அம்மா நான் சன்னியாசியா போறேன்னு சொன்னா உடனே சரிப்பா போயிட்டு வான்னு எந்த அம்மா சொல்லுவா? சொல்ல மாட்டா இல்லையா? அதனால அவளை ஒத்துக்கவும் வைக்கணும். அதே சமயத்துல அவ நேரடியா அதை சொல்லவும் முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்போ மறுநாளைக்கு பூர்ணா நதியில போய் நீராடுறதுக்கு போறா. அப்போ என்ன ஆறுது, ஒரு முதலை அந்த சங்கரருடைய காலை அப்படியே கவ்வித்தான். சங்கரர் கதர்றார், அம்மா அம்மா அம்மான்னு அலர்றார். ஆரியாம்பாள் கரையில இருக்கா, துடிச்சு போறா. எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம தவிக்கிறா. அப்போ சங்கரரே ஒரு உபாயம் சொல்றார். இந்த பிறவியில ஒரு முதலையாலதான் நான் கொல்லப்படணுங்கிறது என்னோட விதி. அதனால நீ எனக்கு துறவரம் மேற்கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும். நீ அப்படி ஒத்துண்டேனா இந்த முதலை என் காலை விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சந்நியாசம்ங்கிறது ஒரு மறுபிறவி மாதிரி. அதனால இப்போ நான் இறந்து திருப்பியும் ஒரு பிறவி எடுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு. சோ நான் உயிரோட இருக்கணும்னா என்ன நீ சந்நியாசம் ஏற்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அந்த பக்கம் காலை முதல்ல கவ்வின்றிருக்கு. ஆரியாம்பாள் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னு இருக்கா, துடிக்கிறா. கடந்து பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே, ரத்தம் வழியறதே, எப்படா காப்பாத்த போறோம்னு. அப்போ இந்த மாதிரி சொன்னா முதல்ல என்னை விட்டுடும். நான் உடனே என்ன பண்றா, அம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை உயிரோட இருக்கணும், எனக்கு அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரிப்பா சரிப்பா என்ன வேணா இருக்கட்டும், நீ என்ன வேணா ஆகுப்பா, நீ உயிரோட இருந்தா போறோம் அப்படின்னு சொல்றா. உடனே ஆதிசங்கரர் ஆபத் சந்நியாசம், அதாவது தனக்கு தானே அந்த ஜலத்துல ஆபத் சந்நியாசம் எடுத்துண்ட. அப்போ அந்த முதலையும் காலை விட்டுடுத்து. சோ தன்னுடைய மகன் எப்படி இருந்தாலும் உயிரோட இருந்தா போறோம் அப்படின்னு அந்த முதலையோட வாயிலேந்து மீண்டா போறோம். சோ அவன் என்னை நான் அவன் எங்க இருந்தாலும் நான் அவனை அட்லீஸ்ட் பார்த்துண்டாவது இருக்கலாமே அப்படின்னு அந்த சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு அவ அம்மா அனுமதிச்சா. அதுக்கப்புறம் அப்புறம் சந்நியாசம் எடுத்துக்க அப்புறம்தான் அவ அந்த முதலைய விட்ட அப்புறம்தான் ஐயோ சந்நியாசம் எடுத்துன்னு போயிடுவானே, அப்பனா எனக்கு இருக்கிறது ஒரே மகனாச்சே, ஈம சடங்கு கடைசியில நான் செத்து போனேன்னா எனக்கு ஈம சடங்கு செய்யக்கூட பக்கத்துல இருக்க மாட்டானேன்னு வருந்தரா அவ அம்மா. உடனே சங்கரர் அவ அம்மா கிட்ட சொல்ற, உறுதி அளிக்கிற, அம்மா நீ வருத்தப்படாத, நீ எப்போ நினைச்சாலும், அது பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும், நீ பிரக்ஞையோட இருந்தாலும் சரி, இல்ல பிரக்ஞை இல்லாம
பிரக்ஞை இழந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ என்ன நினைச்ச மாத்திரத்துல என்னுடைய எல்லா பணிகளையும் விட்டுட்டு உன்னிடம் நான் வருவேன். அதே மாதிரி நீ உயிர் நீத்தாலும் உன்னுடைய இறுதி கடன்களை நானே செய்வேன் அப்படின்னு உறுதி அளிச்சார் சங்கரர். சோ இத்தனை உள்ள சந்நியாசம் வாங்கிட்டு போறான், தன்னை விட்டுட்டு போறான் அப்படின்னு தெரியறது. ஆனா உயிரோட இருக்காங்கிற அந்த ஒரே ஒரு சந்தோஷம், அப்புறம் இப்படி ஒரு உறுதிய கொடுத்த உடனே ஒரு கஷ்டத்துல, பெரிய கஷ்டத்துல ஒரு சின்ன ஒரு ஆறுதலா அது இருந்தது அவளுக்கு. அவர் சன்னியாசம் வாங்கின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் சொச்ச கதையெல்லாம் வரும். அவர் காசிக்கு போனார், அப்புறம் நிறைய இதெல்லாம் கதையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, ஆரியாம்பாள் ஒரு வாட்டி உடல் நல குறைவு ஆறுது அவளுக்கு. அவளுடைய கடைசி நேரம் நெருங்கி விட்டது. அப்ப சங்கரர் ஸ்ருங்கேரியில முகாமிட்டு இருந்தாராம். அப்ப அவருக்கு தெரியறது, அவருக்கு தான் ஞான திருஷ்டியாச்சே, அவர் சன்னியாசியா இருந்தாலும் சாட்சாத் பரமேஸ்வரர் தானே. அதனால அம்மாக்கு இறுதி காலம் நெருங்கிடுது அப்படின்னு உணர்ந்த உடனே என்ன பண்ற, காலடிக்கு கிளம்புற, வேகமா கிளம்பி வர. சரி, அம்மாக்கு கடைசி நேரம் வந்துடுத்துன்னு. அப்புறம் அவ அம்மா இவர் வந்துட்ட அப்புறம் அவ அம்மா மறைஞ்ச அப்புறம் தன்னோட மகிமையால தேவலோக விமானத்துல வேத வாக்கியங்கள்லாம் ஒலிக்க அம்மாவை புண்ணிய லோகத்துக்கு, அதாவது மோட்ச பதத்திற்கு அனுப்பினர். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனை அங்க வந்தது. ஏன்னா ஊரர் அண்ட் உறவினர்கள் எல்லாரும் என்ன சொல்றா, சன்னியாசி அம்மாக்கு இறுதி காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே அவரை இது பண்ண விடல. நீ வந்தேன்னா நாங்க யாரும் இதுல எதுவுமே பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெளியில போயிடுறா. ஒண்ணு நீ வெளில போ, என்ன சொத்துக்காக தான் வந்தியா அப்படி இப்படின்னு எல்லாரும் ஏசரா. அத்தனையும் பொறுத்துன்னு இருக்காரு. அம்மா செத்த துக்கம், அதே சமயத்துல அம்மாவை ஒன்னும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை ஒரு இது என்ன பண்றதுன்னு தெரியல. அத்தனை பேரும் வெளியில போயிட்டார். இவர் என்ன பண்ண, தானே அந்த பூத உடலை தூக்கிக்கிற, பின்னாடி கொல்ல பக்கம் போற, இத்தனை உறவினரோட எதிர்ப்புக்கு இடையே பின்னாடி கொல்ல பக்கம் போய் வாழை மட்டைகளை அடுக்கி தன்னோட யோகத்தீயினால் சம்ஸ்காரம் பண்ணினார் அந்த தாய்க்கு. உடம்ப தான் ஒண்டியா இருந்து அந்த தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காகவே அவர் சொன்னார் இல்லையா, உன்னுடைய கடைசி இத நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. ஆனா சாஸ்திரத்திலேயே சன்னியாசி ஒரே பிள்ளையா இருந்தான்னா இந்த அந்திம காரியம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரத்திலேயே ஒரு விதி இருக்கும். அதனால அவர் அத செவ்வனே பண்ணி முடிச்சார். என்ன இருந்தாலும் ஒரு பெத்த தாய், நீ என்ன சன்னியாசியா இருக்கலாம், என்ன பெரிய ஆளா இருக்கலாம், ஒரு தாய் நீ எவ்வளவு வேணா ஒரு அம்மாவோட நீ சண்டை போட்டிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். பட் அந்த தாயினுடைய அந்த இறுதி நேரம், அந்த மரணத்துக்கு பிறகுங்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வளர்க்கும் போது அந்த தாய் பலவித உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள கொந்தளிக்கும். அதே மாதிரிதான் ஆதிசங்கரருக்கும் அம்மா தனக்கு செஞ்சதை எல்லாத்தையும் நினைச்சு அடங்க முடியாத துயர் அவருக்கு. அப்போதான் அவர் இந்த தகனத்தை எல்லாம் முடிச்சுட்டு அந்த அத்தனை துயரத்தையும் இந்த 5 ஸ்லோகங்களான மாத்ரு பஞ்சகத்தை அவர் எழுதினார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வாரசூலவ்யதா நைருச்யம் தனு சோஷனம் மலமயி ஷய்யாச்ச சாம்பத்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்பபார பரண க்லேஷஸ்ய யஸ்யாக்ஷமஹ தாதும் நிஷ்கிருதிமுன்னதோபி தனயஹ தஸ்யை ஜனன்யை நமஹ.
ஜனன்யை, ஜனனி. ஜனனினா யாரு? தாய். எடுத்த உடனே என்ன சொல்ற? சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அம்மா, இவ்வளவு புகழ் எல்லாம் அடைஞ்சிருக்கேனா, அதெல்லாம் என்னவா வேணாலும் இருக்கட்டும். நீ என்ன கர்ப்பத்துல வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தாங்கும் பொழுது நீ அடைஞ்ச அந்த உடல் துன்பத்துக்கு பிரதி உபகாரமா நான் ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? அது மட்டுமா? பிரசவத்துல தாங்க முடியாத ஒண்ணு, யாராலையும் பங்கு போட்டுக்க முடியாத ஒண்ணு, நீ அனுபவிச்ச அந்த சூழ வலி இருக்கே, அந்த கொடுமையான வலிக்கு நான் என்ன கைமாறு செய்திருக்கேன் உனக்கு? என்ன பிரசவிச்ச அப்புறமும் கூட என் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ பத்திய உணவை சாப்பிட்டுட்டு ஜீவித்தியேமா? ஒண்ணுமே இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, எண்ணெய் இல்ல, பத்திய சாப்பாடை சாப்பிட்டு ஜீவித்த இந்த தியாக செம்மலுக்கு நான் என்ன பரிகாரம் செஞ்சிருக்கேன்? அது மட்டுமா? தூக்கம் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம உன் உடல நீ இழைக்க வச்சுண்டு என்ன அரவணைச்சபடி என்னோட மலத்திலேயே படுத்துண்டு 1 வருஷம் என்ன காத்த இந்த தாயாரான உனக்கு நான் என்னமா செஞ்சிருக்கேன்? ஏதாவது உனக்கு நான் பிரதி உபகாரம் செஞ்சிருக்கேனா? யாராலும் இந்த தியாகத்துக்கு பிரதி உபகாரம் செய்யதான் முடியுமா? அதனால அம்மா, இப்போதைக்கு என்னால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் உனக்கு நமஸ்காரம் பண்றதுதாம்மா, ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். அவ அம்மா இவரை பிரசவித்த போது அவள் பட்ட அந்த துன்பங்கள், பிரசவத்துக்கு முன்னாடி, பிரசவிச்ச அப்புறமும் எனக்காகவே தன்னை வருத்திண்டு அத அந்த தாய் வருத்தமா எடுத்துக்காம சந்தோஷமா எடுத்துட்டாளே, அதுக்கு ஈக்குவலா நான் என்னமா பண்ண முடியும்? இந்த உலகத்துல யாரால என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் தான் இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்சது, ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா கால்ல விழற. 2வது ஸ்லோகம். குருகுலமுபஸ்ருத்ய ஸ்வப்ன காலே து திருஷ்ட்வா யதி சமுச்சித வேஷம் பிராருதோ மாம் த்வமுச்சைஹி குருகுலமத சர்வம் பிராருதத்தே சமக்ஷம் சபதி சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமஹ. 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னேன் அவ அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டார். அதனால பூனல் போட்டாச்சு, சின்ன வயசுலயே பூனல் போட்டாச்சு சங்கரருக்கு. குருகுலத்துக்கு படிக்கிறதுக்கு அமுச்சுட்டா அவ அம்மா ஆத்துல தனியா தான் இருக்கா. குழந்தை குருகுலத்துல படிக்கிறான். சோ அப்போ ஒரு நாள் ராத்திரி தூங்கும் பொழுது இன்னும் ஆழ்ந்து தூங்கிட்டா. அப்போ வெடிக்காத்தால அந்த தூக்கத்துல வெடிக்காத்தால கனவு வருது. என்ன கனவு? தன்னுடைய புள்ள சங்கர காஷாய வஸ்திரம் அணிஞ்சுண்டு சன்னியாசி மாதிரி நிக்கிறான். அலறி அடிச்சுன்னு எழுந்துக்கிறா தூக்கத்திலேந்து. எந்த தாயால பொறுத்துக்க முடியும்? குழந்தை படிக்கிறதுக்கு போயிருக்கான், திடீர்னு அதுவும் வெடிக்காத்தால கண்ட கனவு பலிக்கும்னு பாலே அப்படின்னு. சோ திடுக்கிட்டு எழுந்துக்கிறா. காத்தால விடிஞ்சதும் பதறி அடிச்சுண்டு பிள்ளைய பாக்கணும்னு துடிக்கிறது மனசு. அழுதுண்டே போறா, ஓடுறா குருகுலத்துக்கு. அந்த அம்மா சங்கரர் அங்க பாக்குறா. ஓடி போய் கட்டிக்கிறா, அணைச்சுண்டு கதறா. ஏன்னா கண்ட கனவு அந்த மாதிரி. சன்னியாசியா பிள்ளைய பார்த்தா எந்த அம்மாக்குதான் மனசு தாங்கும் இல்லையா? கட்டிண்டு அழறா. அத பார்த்துட்டு சக சீடர்கள் அங்க குருகுலத்துல இருக்கா இல்லையா, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அம்மா கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி கனவை சொல்றா. இந்த மாதிரி சொல்லி கனவை சொல்லி கதறா. ஐயோ, என் பிள்ளைய இப்படி காஷாய வஸ்திரத்தோடயா நான் கனவுல பாப்பேன், வெடிக்காத்தால வேற கண்டேனே,
பலிச்சுடுமோ பலிச்சுடுமோன்னு கதறா அவ அம்மா. அவ கதறத பார்த்து, அவ தவிப்ப பார்த்து அங்க இருந்த அத்தனை குருகுல வாசிகளும் கதறாளாம். என் மேல நீ வச்சிருக்கிற அந்த பாசத்தை நீ கதறி அழுதத பார்த்து அவ நெக்குருகினார்களே. அம்மா உன் கால்ல விழுந்து இப்போ நான் கதறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற, கதறி அழற இந்த 2வது ஸ்லோகத்தை சொல்லி இத நினைச்சு பார்த்து. 3வது, நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபி வா ஸ்வதாவானோ தத்தா மரண திவசே ஸ்ராத்த விதினா ந ஜப்த்வா மாதஸ்தே மரண சமயே தாரக மனோஹோ அகாலே சம்பிராப்தே மயி குருதயா மாதுரதுலா. இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது அவர் வந்து அந்த சந்நியாசம் எடுத்துட்டு போன அப்புறம் அவ அம்மா பாவம் என்ன தனியாதான் வாழ்க்கையை ஃபுல்லா, ஏன்னா ஆம்படையானோ செத்து போயிட்டான் சின்ன வயசுலயே. அதனால அவ வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவ தனியாதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா. சுகங்கள் துக்கங்கள் பங்கு கொள்ள யாரும் இல்ல. அவளுக்கு அவ்வளோ ஆசை தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மருமக தன்னை வந்து நன்னா பாத்துக்கணும், பேரம்பேத்தி எல்லாம் கொஞ்சணும் அப்படின்லாம் அவ கனவெல்லாம் சொல்லுவா. அதெல்லாம் வரும் கதையில. ஆக்சுவலா பிள்ளைகிட்ட அவன் சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னாடி சங்கரர் கிட்ட, டேய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடா, எனக்கும் வயசாகுதுடா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அவ சொல்லுவா. ஆனா அவருக்கு தெரியும் தான் சந்நியாசம் வாங்கிக்க போறோம்னு. அந்த அம்மா அப்படி கதறி சொல்லும் போது அவகிட்ட இல்லமான்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த நேரம் அந்த சந்தோஷத்தையாவது அவ அனுபவிக்கட்டோன்னு அவ அம்மாவை தான் மடியில போட்டுண்டு சரிம்மா சரிம்மான்னு தட்டி கொடுப்பார். அதெல்லாம் அவரோட கதையில வரும். அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும், கண்லேயும் ஜலமே வந்துரும். சோ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த வந்து எல்லா சக்தியும் போய் அந்த கடைசி காலத்துல உனக்கு உன்னுடைய பிராண ரட்சணத்திற்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்திருந்தாலாவது என் மனசு ஆறுதல் ஆயிருக்கும். அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையேமா. அதே மாதிரி நீ இப்போ செத்து போயிட்ட, ஒவ்வொரு வருஷமும் உன்னோட திதியில உனக்கு முறைப்படி ஸ்ராத்தம் பண்ணி உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துற அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே, நான் சன்னியாசியா போயிட்டேனே அப்படின்னு கதறற. மரண சமயத்துல உன் காதுல அந்த ஓம்னு தாரக மந்திரத்தை உன் காதுல ஓதி உன்னை மோட்சத்தை அடைவிக்கும் அந்த பாக்கியத்தையும் நான் இழந்து விட்டேனே. அதனால உன் மகனான என்னிடம் நீ இத்தனை நான் பண்ணாட்டாலும் உன் தவிக்கிறேன், என் மனசு இப்போ அப்படி தவிக்கிறது, எதுவுமே உனக்கு நான் செய்யலையேன்னு என் மனசு படாத பாடு படுறது. உன் மகனான என்னிடம் நீ தயவு செய்ய வேண்டும் அம்மா. உன்னுடைய இந்த கமல பாதங்களை சரணடைந்து நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஸ்லோகத்தை அவர் எழுதுறார். உனக்கு கடைசி நேரத்துல எவ்வளவோ பேர் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெற்றோர் மரணம் அடைஞ்ச பிறகு அதை நினைச்சு நினைச்சு இன்னி வரைக்கும் வருந்துறவா சில பேர் பல பேர் இருப்போம். சோ அந்த அந்த ஒரு ஃபீல் தான் இவர் இங்க சொல்றார். இருக்கும் பொழுது விட்டுட்டோமே அப்படின்னு இது பண்ணாம இன்னி தேதியில நன்னா இருக்கிற நம்ம தாய் தந்தையை போற்ற வேண்டும். அவ மனசு போனாம அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம் தலையாய கடமையா, உன்னுடைய மத்த பேர் புகழ் அதெல்லாம் அடுத்ததுதான். அந்த பெற்றவர்கள் மனசு கோணாம அவ மனசு திருப்தியா இருக்கிற மாதிரிதான் எப்பவுமே நம்ம இருக்கணும். 4வது ஸ்லோகம். முக்தாமணிஸ்துவம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்வம் இத்யுக்தவத்யாஸ்தவ வாச்சி மாதः ததாம்யஹம் தண்டுலமேவ சுஷ்கம்.
அவ அம்மா அவனை சின்ன வயசுல எப்படியெல்லாம் கொஞ்சினா அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. என்னை பார்க்கும் போதெல்லாம் என் கண்ணே, என் முத்தே, என் அப்பனே ராஜா, நீ சிரஞ்சீவியா இருக்கணும்பா, நீ எப்பவும் நன்னா இருக்கணும்பா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிண்டு என்னிடம் அப்படி ஒரு கருணை, அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு தயை, அப்படி ஒரு அந்த அமிர்தம் மாதிரி இருக்கிற அந்த சொற்களால என்ன சீராட்டி பாலூட்டி தாலாட்டி வளர்த்தியே. அப்பேற்பட்ட அன்னைக்கா இன்னைக்கு நான் வாயில இந்த வேகாத அரிசிய சமர்ப்பிப்பேன். இது என்னால பொறுக்க முடியலையேம்மா. அம்மா உன் பாதத்தை நான் சரணடைகிறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறற 4வது ஸ்லோகத்துல. எப்படியெல்லாம் கொஞ்சி சொல்லி என் அப்படி கூப்பிட்ட அந்த வாயில இன்னைக்கு இந்த வாய்க்கரிசி போடுற நிலைமைக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு கதறற. 5வது ஸ்லோகம். அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யதவோச்ச உச்சைஹி கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தேதி அஹோ ஜனன்யை ரசிதோயமஞ்சலிஹி. அந்த தாய் பிரசவ வலி துடிக்கிறா. அவ என்ன பண்ணா, ஐயோ அம்மான்னு எந்த வார்த்தையும் வரல, எல்லாம் பகவான் நாமா. ஏன்னா அந்த வழியிலையும் பகவான் நாமாவை சொன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமே அப்படின்னு தன வழியிலையும் அவ என்ன பண்ணா, சிவபெருமானே, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா அப்படின்னு வலி அந்த தெய்வத்தை தான் அவ அழைச்சா. அந்த கருணை தெய்வம் அந்த தெய்வத்தை தான் அழைச்சா. அந்த கதறலுக்கு ஏதாவது பிரதிபலன் என்னால பண்ண முடியுமாமா? என்னால செய்ய முடிஞ்ச ஒன்னே ஒண்ணு என்னன்னா, என்னோட 2 கையும் சிரமேல் கூப்பி உனக்கு அஞ்சலி செஞ்சு உன்னிடம் உன் பாதத்தில் சரணடைய மட்டும்தான் என்னால இப்போதைக்கு முடிஞ்சது அப்படின்னு தன் கைய கூப்பி தலைமேல உயர்த்தி அம்மாக்கு நமஸ்காரம் பண்ற அவர். இதுதான் மாத்ரு பஞ்சகம். சோ அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரருடைய அவதாரம் அந்த ஆதிசங்கரர், அவரையே இந்த தாய் அன்பு கதற செஞ்சதுன்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம். சாதாரண இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த நாமெல்லாம் எந்த மாத்திரம். தாயில் சிறந்த கோயில் இல்லை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அம்மாதான் கோவில். நீ அம்மாவை வணங்கு, அப்புறம் தெய்வத்தை வணங்கு. அந்த தாயை போற்றி அந்த தாயை நீ நல்லா மதிச்சு அவளை நீ பார்த்துண்டா போறோம். அதுவே எல்லா புண்ணிய கஷேத்திரத்துக்கும் நீ போன அந்த பலன், எல்லா புண்ணிய நதியிலையும் நீ ஸ்நானம் பண்ண அந்த பலன், இந்த பூ உலகத்துல எல்லா தானம் கோதானத்திலேருந்து அத்தனை தானம் பண்ண பலன், 1000 யாகங்கள் செஞ்ச பலன், எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட அந்த பலன், இந்த அத்தனை பலனையும் நீ உன் தாயை போற்றி மதித்து அவள் மனம் கோணாமல் நடந்துட்டாலே உனக்கு இத்தனை பலனும் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணா உனக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது நீ உன் அம்மா அப்பாவை பார்த்துட்டாலே. இங்கே தாயின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றா, நம்ம பெற்றோர்கள்னே எடுத்துக்கலாம். பெற்றோர்களை நம்ம பார்த்துட்டாலே இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கரர் மாதிரி ஒரு முனிவர் நம்மளுக்கு இனிமே அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் நம்மளுக்கு கிடைப்பாளான்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு உத்தமர் நம்மளுக்கு 1 2 அளவற்ற பொக்கிஷங்கள், எத்தனையோ தெய்வங்கள் மேல எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கா. அதுல ஒரு எக்ஸப்ஷனலா இந்த ஒரு ஸ்லோகம், தன்னுடைய அம்மா மேல அம்மாவுடைய
இறப்புக்கு பின் அந்த அன்பு அவரை இந்த ஸ்லோகத்தை எழுத வைச்சது, அவரை கதற வைத்தது. மனு சாஸ்திரத்தை